அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, இது அருமையான நோன்பு நாள் 9. புதுசா யாரும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கான்னு நினைச்சிடாதீங்க. நம்ம வாய்ஸ் தான் போயிட்டு விடிவி கணேஷ் மாதிரி ஆயிட்டு இங்க என்ன சொல்லுது, வாய்ஸ் போயிட்டுன்னு சொல்லுதா. வாழ்க்கையில ஒரு அருமையான கம்பேக் கொடுக்கலான்னு பார்த்தேன். வாழ்க்கை வந்து இப்போதைக்கு உனக்கு கோ பேக் தான் தம்பி, அப்படிக்கா கடைசியில போய் உட்காரு அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு எங்க உமா மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கீங்க? இப்படி காய்ச்சல் வந்த வீட்டுல அடங்கி கடையாமல இங்கிட்டு அங்கிட்டும் சுத்தி சமோசா வாங்கி தின்னுட்டு தெரியாதுன்ட்டு ஆல்ரெடி கால் போட்டு நல்ல வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்து. ஆனா அண்ணன் தான் ஊர் பொறுக்கிட்டு தெரியும். கவலையே படாதீங்க மக்களே, அண்ணன் படுத்த படுக்கை ஆனாலும் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இந்த ஒரு வருஷம் வீடியோ போடுவேன்னு சொல்லியிருக்கேன். சொன்ன வாழ்க்கை கண்டிப்பா காப்பாத்துவேன். நீங்க நினைக்கலாம் காலையிலே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு இது ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானு. ஆனா அண்ணனுக்கு உடம்புல வாய்ஸ் ஓவர் கொடுக்க சக்தி இருக்கு, அதனாலதான் கொடுக்கேன். அண்ணனால முடிஞ்சது இது, உங்களால முடிஞ்சது ஒரு ஃபாலோவும் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. அண்ணன் மனசு கொஞ்சம் குளிர்ச்சியாகும். இப்போ இன்னைக்கு நடந்த கதையை பார்ப்போம். காலையில எந்திரிச்சு ஃபஜர்லாம் தொழுதுட்டு படுத்து தூங்கியாச்சு. எந்திரிச்சவன கரெக்டா ஜும்மால நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்து ப்ரோ உன்னெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு நான் இப்படி பிடிச்சி காமிச்சேன் பாத்தியா அப்படிங்காரு. ரொம்ப நல்லது ப்ரோ அப்படி இப்படின்ட்டு மகரிப்பும் வந்துட்டு இன்னைக்கு பள்ளியில 2 சமோசா வித்து நோம்பு கஞ்சி வித்து நெய்ச்சோறு மட்டன் கறி வித்து பாயசம். அதுல ஒருத்தருக்கு அவர் தட்டையில நிறைய மட்டன் பீஸ் கிடக்குன்னு எனக்கு தாராளமா எடுத்து தந்துட்டு போனாரு. ரொம்ப நல்ல மனசு, தேங்க்யூ ப்ரோ. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது எசா டைம் ஆயிட்டு எசாவையும் தொழுதுட்டு நம்ம கலையை லைட்டா வெளியே கூட்டிட்டு போய் ரவுண்டு காமிச்சோம். போற வழியில கருப்பன் ஒரு வீட்டுல கிடக்கான். அந்த வீட்டுல உள்ளவங்க கலையை பிடிச்சி கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆளு எப்படின்னு நமக்கு தான் தெரியும். சரி ஓகே, தொண்டை ரொம்ப வலிக்கு நானும் போயிட்டு வரேன். ஒழுக்க முக்கிய மக்களே.